வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கோம், செல்வராஜ் ஐயா தோட்டத்தில் இருக்கோம். கடந்த பதிவில் வந்து தென்னை விவசாயம் எப்படி பண்ணுறது, குட்டை நெட்டை எப்படி தேர்வு பண்ணுறது, இந்த டிப்டூர் வெரைட்டி வந்து எப்படி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பதிவில் சொல்லியிருந்தார். இந்த பதிவு வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தோட்டத்தில் ஒரு மண் மாதிரி கொட்டி வச்சுருக்காரு. அது வந்து உரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன சத்துக்கள் இருக்குது, இந்த மண்ணா இது உரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறேன். இது என்னங்க பின்னாடி மண் மாதிரி கொட்டி வச்சுருக்கீங்க? அது மண் இல்லைங்க, இது ஒரு கால்சியத்துக்கு சேர்ந்ததுங்க. சரி. அந்த கால்சியம் வந்து எங்களுக்கு அப்பப்போ வாங்குவோம், வாங்கி கொட்டி வச்சு அதுக்குள்ளே வந்து சுகர் பேட்டரி மட்டி, சுகர் பேட்டரி சாம்பல், காளான் கம்போஸ்ட்டு, இந்த கோகனட்டு மஞ்சியோட வேஸ்ட்டுங்க. சரிங்க. இதெல்லாம் உள்ளே போட்டு மக்க வச்சு. அது எவ்வளோ நாள் மக்கணுங்க, என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க? இது ஒரு 1 இயர் மக்கணுங்க. எல்லாம் மிக்சிங் போட்டுங்க விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற வெளியே கொடுப்போமுங்க. சரி சரி சரி. இதுக்கு சர்டிஃபிகேட்டை வச்சுருக்குறோங்க. ரெண்டாவது வந்து நான் இதுக்கு ஆர்சி லைசன்ஸும் ஜிஎஸ்டியோட வச்சுருக்கேனுங்க. சரி சரி. வெளி சப்ளை ஆகிட்டு இருக்குதுங்க. ஓகே ஓகே ஓகே. அனைத்து விவசாயத்துக்கு அனைத்து பயிர்களுக்குமே நல்லா வருங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற தென்னையா காய்கறி விவசாயிங்க எல்லாருக்குமே இதை பயன்படுத்துகிறோம். சரிங்க. இதில் இந்த மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்க? இதில் வந்துங்க ஐயா கால்சியம் இருக்குதுங்க ஒன்று, பாஸ்பரஸு, பொட்டாசியம், நைட்ரஜன் எல்லாமே அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் போட்டு வாங்கி வைக்கிறோமுங்க. சரிங்க. இது வந்து என்பிகேன்னு சொல்லி உரம் மாதிரிங்க, ஆர்கானிக் உரம் மாதிரிங்க, இயற்கை ஆர்கானிக் உரம் அந்த மாதிரி கலந்து இது போட்டு வாங்கி வச்சிருக்கிறோமுங்க. எல்லா விவசாயத்துக்கும் பயன்படுத்துகிறோம். இது எப்படி உங்களுக்கு கிடைக்க வந்தது? நீங்கள் இது எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை விவசாயத்துக்கு மட்டும் நீங்கள் சொந்த யூஸ்க்கு மட்டும் வாங்கி பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, நாங்கள் வெளியும் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. இது ஒரு 35 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. சரிங்க. அப்பப்போ நம்ம தேவைக்கு வாங்கி கொட்டுவோம், பண்ணுவோம். 35 வருஷமாக இது விவசாயத்துக்கெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் பார்த்து ஓகே நானதுக்கு இடத்துல நாங்கள் இத்தனை வருஷமாக இப்போ வெளியும் கொடுக்குறக்கு ஆரம்பித்தோமுங்க. இது ஒரு என்பிகே உரம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சர்டிஃபிகேட்டில் பார்த்தோம், சக்தி ஆர்கானிக்கில் அவங்கள வந்து லெபார்ட்டரியிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆர்கானிக் மேனூர் அப்படின்னு சொல்லி இயற்கை இடுபொருள்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க ஐயா. அதில் நைட்ரஜன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4% பக்கம் இருக்குது. ஆமாங்க. இது வந்து 1% வந்து பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாஸ் வந்து 3.5% இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு என்பிகே மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. சரிங்க. இது இப்படி ஒரு நீங்கள் இது மாதிரி ஒரு உரம் மேனூர் வந்து தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூனிட்ஸ்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணுவீங்க? ஒரு அளவு வீதம் சொல்லுங்கள். அப்படி வாங்க. இப்போ அந்த கால்சியம் வேஸ்ட் வந்து ஒரு 50 டன் வாங்குறோம்னு வைங்க. கால்சியம் வேஸ்ட் 50 டன் போட்டாங்க. சுகர் பேட்டரி மட்டி வந்து ஒரு 10 டன் போடுவோங்க. சுகர் பேட்டரி சாம்பல் வந்து ஒரு 10 டன் போடுவோம். பிளேயர்ஸ், சுகர் பேட்டரி பிளேயர்ஸ். காளான் வேஸ்ட் வந்து ஒரு 10 டன் போடுவோம். இந்த தென்னமஞ்சியோட வேஸ்ட் வந்து ஒரு 5 டன் போடுவோங்க. இத்தனையும் போட்டு எல்லாம் கம்போஸ்ட் பண்ணுற போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு, ஒரு 3 மாதம் கழிச்சு எடுத்து பூரா மிக்சிங் போட்டு மறுபடியும் போட்டு குட்டு போட்டு வச்சிட்டோம்னா மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு வலிச்சிருவோம் சார். வலிச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம், வெளியே கொடுக்குறவங்களுக்கு கொடுப்பு, இப்படி பண்ணிகிட்ருக்குறோம். ஐயா, இப்போ உரம் மாதிரி சொல்லியிருக்கீங்க. இது வந்து இயற்கை இடுபொருள்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. என்பிகே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த ஒரு இயற்கை உரங்களாக இருந்தாலும் இயற்கை இடுபொருள்னு சொல்லியிருக்காங்க. ரசாயன இடுபொருளாக இருந்தாலும் அளவு வீதம் ஒன்று இருக்குது. அது இவ்வளோ போட்டால் இவ்வளோ வந்து நம்ம இந்த செடிகளுக்கு போதுமானது, இது வந்து சிறு செடிகளுக்கு இவ்வளோ போடலாம், பூக்கிற டைமில் காய்க்கிற டைமில் இவ்வளோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கொடுத்தா ஏதாவது ஆகிடுமா? இது எப்படி கொடுக்கலாங்க, அந்த அளவு முறை சொல்லுங்கள். அது இப்போ தக்காளி, கத்திரி, மிளகாய்க்கெல்லாம் வந்துங்க மேக்ஸிமம் நெட்டி ஃபஸ்ட்டு கொத்துக்களை ஏற்றுமோ ஒரு 10வது நாளில் ஒரு செடிக்கு நல்லா ஒரு 50-100 கிராம் அளவுக்குங்க செடிக்கு கொடுத்துட்டு போகலாம். காய்கறி செடிகளுக்கு, வாழைகளுக்கெல்லாம் வந்துங்க ஒரு 60 நாள் ஆனதுக்கு கடைசியில், நெட்டி 60 நாள் ஆனதுக்கு கடைசியில் 2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாங்க. 2 கிலோ ஒரு வாழைக்கு 2 கிலோ வரைக்கும்? ஒரு வாழைக்கு 2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாங்க. சரிங்க. என்ன இடைவெளியில் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாங்க? இல்லை சார், ஒன்ஸ் கொடுத்தா போதுங்க. வாழையில் ஒரே முறை கொடுத்தா? வாழைகளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அந்த 60 நாள் விட்டு 75 நாள் 90 நாளுக்குள்ளே கொடுத்துட்டோம்னா சரிங்க, அதே போதுங்க. மறுபடி அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த காலகட்டத்தில் புது வேறு சிறு வாழையாக இருக்கும்போது வேர் நல்லா ஓடும்போது அதான் நல்லா எடுக்குமுங்க. சரிங்க. முத்தி போய் கொடுத்து அதை ஈல்ட கொண்டு வராதுங்க. அந்த இப்போ காய்கறி செடினா ஒரு 25 நாள் 30 நாளுக்குள்ளே கொடுத்து முடிச்சிடணுங்க. சரிங்க. வாழைனா ஒரு 60 to 90 நாளுக்குள்ளே கொடுத்துடணுங்க. சரிங்க.
தென்னைக்கு வந்து வருஷத்துக்கு ஒன்ஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. என்ன அளவு வீதம் கொடுப்பீங்க? தென்னை வந்து சின்ன செடிகளுக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறது ஒரு 6 மாதம் ஒரு செடின்னு வைங்க. ஒரு தென்னைக்கு ஒரு 3 கிலோ 2 to 3 கிலோ அளவு கொடுக்கலாங்க. சரி. பெரிய மரம்னு வைங்க, காப்பு மரம் ஒரு 10 வருஷத்து மரம் அப்படின்னா ஒரு 10 கிலோ அளவுக்கு கொடுக்கலாங்க. ஒரு டைம் தான் கொடுக்கணும், வருஷத்துக்கு ஒன்ஸ். இதே வந்து ஒரு 15 20 வருஷம் 25 வருஷம் மரம் அப்படின்னா ஒரு 15 to 20 கிலோ வரைக்கும் கொடுக்கலாங்க. இது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க. எந்த ஒரு பயிர்களுக்கு இருந்தால் ஒரு முறை கொடுக்கறது போதுமானதுங்க. அது காய்கறி பயிர்களுக்குலாம் தக்காளி, வெண்டை, கத்திரி, இந்த மாதிரி பந்தல் பயிர்கள் அப்படிலாம் நிறைய இருக்கு இல்லைங்களா? அதுக்கெல்லாம் என்ன அளவு வீதம் கொடுக்கணும்? அதுக்கெல்லாம் வந்து அதான் ஒரு மேக்ஸிமம் ஒரு மிளகா செடிங்க ஒரு 50 to 100 கிராம் 100 கிராம் வரைக்கும் கொடுக்கலாமுங்க. இதெல்லாம் என்ன டைம்ல கொடுக்கலாங்க? எப்படி? எல்லாமே முளைச்சு ஒரு 15 to 20-25 நாளுக்குள்ள கொடுத்து முடிச்சிடணுங்க. லேட் பண்ணக்கூடாது. முதல்ல கொடுத்துடணும். அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்கறதோட சரிங்க, கடைசியில் கொடுக்கறது வேஸ்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துடணும். இப்போ நல்லா வருவேன் நம்ம காட்டில் மிளகா செடிகள்லாம் நெட்டிக்கணுங்க, ஃபர்ஸ்டே கொடுத்தாச்சு. அடி உரமா போடலாங்களா? அடி உரமா போட்டு பண்ணி இதை விட நல்லா வேலை செய்யுங்க. இப்போ எரு போடுறோம், சாணம், மாடு சாணம் போடுறோம், மாடு குப்பைங்க போடுறோம் இல்லைங்களா? அதெல்லாம் இல்லாமல் இது வந்து நார்மலாகவே கொடுக்கலாங்க. இப்போ 1 ஏக்கருக்கு வந்து நார்மலாக கொடுக்குறப்ப எவ்வளோ அளவு வீதம் கொடுக்கலாம்? எவ்வளோ யூனிட் கொடுக்கலாமே? அடி உரமாக கொடுக்குற கேட்குறீங்களா? ஆமாங்க. 1 ஏக்கருக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 5 டன் பரவலாக இறச்சுங்க, கொத்தை போட்டு ஓட்டி அதில் வந்து தக்காளி, கத்திரி, வெண்டை, வெங்காயம், இந்த சிறு விவசாயத்துகளுக்கு ஒரு 5 டன் போதுமானதுங்க. அதே நாம் வாழைக்கு போடணும்னு நினச்சா ஒரு 10 டன் அளவு கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு நாளைக்கு வாழையில் வந்து குலைய பார்க்கலாங்க. சரிங்க. ஒருவேளை அடி உரமா கொடுக்க முடியாதவங்க மேல் உரமா கொடுத்துக்கலாம். ரெண்டும் செய்யலாம். ஓகே. இது வந்து காலம்பரம் கொடுக்கறது, தண்ணி பாய்ச்சிட்டு கொடுக்கறது, அது மாதிரி என்ன? அதெல்லாம் இல்லைங்க. நம்ம மாமூலா கொடுத்து எப்படி வேணா போட்டும் தண்ணி உள்ளாங்க, தண்ணி விட்டும் போடலாங்க. சரிங்க. அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து செய்யலாம். சரிங்க. இதில் வந்து அதிகமான NPK இருக்கிறதுனால, NPKனா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும் அப்படின்றீங்களா? நல்லா இருக்குங்க. செடியே மஞ்சள் அடிக்காதுங்க, நல்லா தகதகதான் நல்லா கருப்பு கலராக. சரி. செடியே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம தென்னமரம் பாருங்க, பூரா கருன்னு தான் நிற்கும். ஏன்னா பூரா அது போட்டு தான் இப்போ ஈல்டேவே எடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்க. இப்போ எவ்வளோ நாளில் இதுக்கு தயாராகுங்க? நீங்கள் இவ்வளோ யூனிட்ஸ் கொட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறதுன்னு சொன்னால் எவ்வளோ நாளில் நம்மளுக்கு தயாராகுங்க? ஐயா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு 6 to 9 மாதம் ஆயிருங்க சார். வெளியே கொடுக்கும்போது உடனே கொடுக்க முடியாது. ஓகே. 6 to 9 மாதம் வரைக்கும் அதை நல்லா மக்க வச்சு மக்கிய உரமா நம்ம மாற்றி நம்ம கொடுக்கணும். ஆமாம். இது வெட்டக்குள்ள ஒரு ஸ்மெல் வருதுங்களா? இந்த மண்ணு இந்த உரம் பக்கம் போனோம்னா யூரியா காம்ப்ளெக்ஸ் வெளியே எடுத்து போடுறக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் சுமல் வருமுங்க. அது மாதிரி இது ஒரு சுமல் வருமுங்க. சரி. இப்போ எவ்வளோ டன் இருக்குங்க நம்ம கிட்ட? எவ்வளோ டன் இருக்குங்க நம்ம கிட்ட? ஒரு 1000 டன் இருக்குங்க சார். 1000 டன் இருக்கு. ஆமாம். இருப்பதே ஏரியா பூரா பாருங்க, இப்போ 1000 டன்னை கொடுத்துட்டேன். ஓகே. இந்த பேலன்சிங் இருக்கு. ஆமாம். சரிங்க. இது போடுறதுனால பயிர் சுடுறது மற்ற விஷயங்கள் ஏதாவது நடக்காதுங்களா? நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பயிர் மேலேயே போட்டுக்கலாம், அடியுரமாவும் கொடுத்துக்கலாம். பயிர் மேலேயே நீங்க இலை மேலேயே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க. அப்புறம் எங்க படைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எப்பெல்லாம் நாங்க வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படியே வந்து உங்க விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனல் பத்தின விஷயங்களையும் நம்ம சேனல்ல வர செய்திகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்து வளரலாம் இல்லையா? அதுக்காக தான். நன்றிங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோல உங்களை எல்லாம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.